ரூபாயாகட்டும் 1000 கோடி ரூபாயாகட்டும் கடைசியில் விட்டுட்டு தாண்டா போகும். சர்வே க்ஷயாந்தா நிச்சயாக ராமாயணத்தில் ராமச்சந்திர பிரபு சொல்றார். செல்வம்னு இருந்ததை இந்த கொம்பையும் காலையும் ஒடிச்சு செல்வம்னு பண்ணி வச்சுருக்கோம். எல்லா அம்சத்தையும் நினைச்சு சந்தோஷப்படுற மாதிரி வீடுகள் அமைய மாட்டேங்குது. வைகுண்டத்தை காட்டிலும் உயர்வாயிடுது. நீ அவதரிச்ச உடனே எப்படி ஆச்சு தெரியுமா? அதே ஆயர்பாடி ஸ்ரயத இந்திரா மகாலட்சுமி, அவளுக்கு சஞ்சலான்னு பேர். மகாலட்சுமிக்கு சஞ்சலான்னு பேர். ஏன் லோலான்னு 100 பேர். ஒரு இடத்துல தங்க மாட்டாளாம். பணம் ஒரு இடத்துல தங்கவே தங்காது. அது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும், சுத்திகிட்டே இருப்பா. அதனால தான் தமிழில் அதுக்கு செல்வம்னு பேர். செல்வம் இல்லை, அது என்னன்னா செல்வோம். இந்த கொம்பையும் காலையும் உடிச்சுட்டோம். கால் இருந்தால் தானே போகும். செல்வோம்னு இருந்ததை இந்த கொம்பையும் காலையும் ஒடிச்சு செல்வம்னு பண்ணி வச்சுருக்கோம். நகராம இருந்தாலும் கிளம்பிடும். சர்வே க்ஷயாந்தா நிச்சயாக ராமாயணத்தில் ராமச்சந்திர பிரபு சொல்கிறார். 1 ரூபாயாகட்டும் 1000 கோடி ரூபாயாகட்டும் கடைசியில் விட்டுட்டு தாண்டா போகும். ஒன்றை விட்டு அது போகும், அல்லது அதை விட்டு நீ போகணும். நித்தியம் இல்லை. மகாலட்சுமி சஞ்சலா. அப்பேற்பட்ட அலைஞ்சுண்டே இருக்கிற மகாலட்சுமி ஸ்ரயத இந்திரா டென்ட் அடிச்சுன்னு நித்தியவாசம் பண்றாளாம். அதனால இந்த ஆயர்பாடி ஜெயதி வைகுண்டாத்து அதிகம் ஜெயதி, வைகுண்டத்தை காட்டிலும் உயர்வாயிடுது. ஏன்னா மகாலட்சுமி ரமாதா விரஜ சர்வசமர்த்திமான். சர்வசமிருத்தியும் நிறைய மாடுகள் கண்ணுக்குட்டிகள் போட்டு கொடுத்து, நிறைய ஆற்றுல குழந்தைகள் பிறந்து கொடுத்து, வீடு நிறைய தானியங்கள், ரூம் நிறைய வெள்ளி வைரம் வைடூரியம் தங்கம் புஷ்பராகம்படி நவரத்னங்கள் தங்கம் வைரம் வெள்ளி, இப்படி வீடு முழுக்க சமிருத்தியாக இருக்கு. பலன் என்ன சொன்னார் தெரியும்? ரமாக்கிரீடம் அவுண்டு. மகாலட்சுமியோட விளையாடுற ஸ்தானமாக ஆயிடுத்தான் விரஜபூமி பகவத் அவதாரத்துக்கு பிறகு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த அவதார கட்டத்தை பாகவதமோ அவதார தரங்கமோ எங்கே பாடுறாளோ அங்கே இத்தனை சமிருத்தியும் வரும். இப்போ எத்தனை பேர் திண்டாடுறா பாருங்க. பணங்காசு இல்லை, போறல்ல. ஒரு இடத்துல சௌகரியம் வந்தால் இன்னொரு இடத்துல வருத்தம் இருக்குது. அது எல்லாம் சமமாக அப்படியே வரமாட்டேங்கிறது. ஒரு சந்தோஷப்பட்டுட்டே இருக்கும்போது ஒரு துக்கம் உண்டு. துக்கம்னா வெளியிலேருந்து வரல, அங்கே ஆற்றுக்குள்ளேயே இருக்குது. எல்லா அம்சத்தையும் நினச்சி சந்தோஷப்படுற மாதிரி வீடுகள் அமைய மாட்டேங்கிறது. எதையோ ஒன்று பகவான் ஒரு தட்டை தட்டி வைக்கிறார். இப்போ நமக்கு அந்த சிரமமும் இருக்கக்கூடாது. எல்லா விதத்துலேயும் நமக்கு நிம்மதி தான் இருக்கணும், சௌக்கியந்தான் இருக்கணும்னா இந்த தரங்கங்களை, இந்த பாகவதம் ராமாயணம் முதலிய இந்த அவதார கட்ட சர்க்கம் அத்தியாயங்களை தினசரி நித்தியானுசந்தானத்தில் பாராயணத்தில் வச்சுக்கணும். இப்போ உன்னால் பாராயணம் பண்ண முடியாட்டா கூட இதெல்லாம் பாராயணம் பண்ணினதெல்லாம் இருக்குது. நீ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ராமாவதாரத்தை வச்சுக்கலாம், கிருஷ்ணாவதாரத்தை வச்சுக்கலாம். இப்போ சொல்கிற இந்த 2 தரங்கத்தையும் வச்சுக்கலாம். யாரோ நிறையா பேர் பாடினதெல்லாம் இருக்குது. அதை தினம் ஒரு தடவை ஆற்றுல போடணும். ஆற்றுல நல்ல சப்தங்கள்னால வீடுகள் நிரம்பணும். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.